ஜிவி பிரகாஷோட ரெபல் ட்ரெய்லர் மார்ச் 11 ரிலீஸ் ஆக போகுது. மார்ச் 11 ஈவினிங் 5 மணிக்கு ரிலீஸ் ஆகும். ரத்னமோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆகிட்டு இடி மின்னல் காதல்னு ஒரு மூவிக்கான டீசர் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. பாலாஜி மாதவன் டைரக்ஷன்ல சிபி சந்திரன் பாவிய திருக்கா நடிக்கிறாங்க. சாம் சிஎஸ் மியூசிக் பண்றாரு. பிருத்திவிராஜோட ஆடு ஜீவித்த மூவில இருந்து ஒரு புது ட்ரெய்லர் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. ட்ரெய்லர் பார்க்க செம்மையா இருக்கு. விஷுவலாவும் பார்க்க சூப்பரா இருக்கு. பிளஸ்ஸி டைரக்ஷன்ல பிருத்திவிராஜ், அமலா பால், அபர்ணா பாலமுரளி, வினீத் ஸ்ரீனிவாசன் நடிக்கிறாங்க. ஏஆர் ரஹ்மான் மியூசிக் பண்றாரு. மார்ச் 28 மூவி ரிலீஸ் ஆகும். அருவி வாழ் மாதிரியான படம் எடுத்த அருண் பிரபு விஜய் ஆண்டனி வச்சு ஒரு படம் எடுக்க போறதை பண்ணி வந்திருக்கு. விஜய் ஆண்டனி இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண வாய்ப்பு அதிகம்னு சொல்றாங்க. அனௌன்ஸ்மெண்ட் எப்ப வரப்போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். அமரன் படத்துக்கான ஒரு கிராண்டான வார் சீக்வன்ஸ்க்கான ஷூட்டிங் இப்ப போறதா நியூஸ் வந்திருக்கு. படத்துக்கான ஷூட்டிங் ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டாங்க. சீக்கிரமே ஃபுல் ஷூட்டிங் முடிய போகுது. வேட்டையன் படத்துக்கான ஷூட்டிங் இப்ப போய்கிட்டு இருக்கு. இந்த படத்துக்கான ஷூட்டிங் ஃபுல்லா முடிஞ்சதும் படத்துக்கான ரிலீஸ் அப்டேட் வரும்னு சொல்லிருக்காங்க. தி கோட் மூவிக்கான ஷூட்டிங் இப்போ சென்னையில போய்கிட்டு இருக்கு. பிரசாத் ஸ்டுடியோல ஒரு செட்டு போட்டு ஒரு சாங்குக்கான ஷூட்டிங் போகுது. படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணும்போது விஜய், பிரபுதேவா, பிரசாந்த் எல்லாம் வச்சு ஒரு சாங் ஒன்னு ஷூட் பண்ணாங்க. இப்ப அதே மாதிரி ஒரு கிராண்டான சாங் தான் இதுவும். இந்த ஷூட்டிங் சீக்கிரமே முடிச்சிட்டு அடுத்து ரஷ்யா இல்ல கேரளாவில் ஷூட்டிங் போக சான்ஸ் இருக்கு. தி கோட் கிளிம்ஸ் எப்போ வரும்னு கேக்குறீங்க. தளபதி பர்த்டேக்கு ஃபர்ஸ்ட் சிங்கிளை விட ஒரு பெரிய அப்டேட் வர வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க. தி கிளிம்ஸ் இல்ல டீசரா கூட இருக்கலாம். 1000ல் ஒருவன் 2 வந்தா 1000 கோடி வருமானு கேக்குறீங்க. அதுக்கு சான்ஸ் கம்மி தான். அப்படி இந்த படம் 1000 கோடி வரணும்னா பாகுபலியை விட இந்த படம் நல்லா இருக்கணும். ஏன்னா அதுவும் ஒரே ஜானர். சோ இந்த படம் வந்துச்சுன்னா அது கூட தான் கம்பேர் பண்ணுவாங்க. அப்ப அதை விட இந்த படம் நல்லா இருக்கணும். நார்த் இந்தியா மார்க்கெட்டை பிடிக்கணும். அப்பதான் 1000 கோடி வரும். இந்தியன் 2 ப்ரீ பிசினஸ்ல 870 கோடின்னு சொல்றாங்க. இது உண்மையா? அப்ப 1000 கோடி கலெக்ஷன் பண்ணுமான்னு கேக்குறீங்க. இது வரைக்கும் ப்ரீ பிசினஸ் ரிப்போர்ட் எங்க சைட்ல வரல. சோ நான் வந்தா சொல்றேன். ஒரு பாலிவுட் மூவிக்கான பேரை சொல்லி இந்த படம் ஓடிடில வரும்போது தமிழ்ல வருமானு கேக்குறீங்க. இந்த படத்தோட பேரை என் வாயில நுழையில. எப்படி இதை ஒரு டைப் பண்ணாருன்னு தெரியல. இந்த படம் தமிழ்ல வர போறதா இது வரைக்கும் அப்டேட் எதுவும் வரல. நான் ஓடிடில வரும்போது தமிழ்ல வந்தா சொல்றேன். அஜித் ஹாஸ்பிட்டல் போனதை பத்தி கேக்குறீங்க. ஒரு சின்னதா ஒரு ஆபரேஷன் பண்ணிருக்காங்க. வேற ஒன்னும் பிரச்சனை இல்ல. இன்னைக்கு வீட்டுக்கு போயிட்டாரு. இதனால விடாமுறிச்சு லேட்டா வருமானு கேக்குறீங்க. ஆல்ரெடி அது லேட் ஆகிட்டு தான் இருக்கு. இந்த ரீசன்னால அது லேட் ஆகாது. சர்தார் 2 ஷூட்டிங் எப்போ, பாரஞ்சித் கார்த்தி படம் எப்போ நடக்கும், சர்பட்டா 2க்கு அப்புறமா இல்ல முன்னாடியான ஒருத்தர் கேட்டிருக்காரு. இந்த படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட் இன்னும் வரல. இந்த காம்போ கன்ஃபார்ம் ஆனாலும் சர்பட்டா 2க்கு அப்புறம் தான் வரும். சர்தார் 2க்கான ப்ரீ ப்ரொடக்ஷன் போகுது. சோ அதுக்கான ஷூட்டிங் சீக்கிரமே ஸ்டார்ட் ஆயிடும். கேப்டன் மில்லர் ஐலாண்ட்ல எது பொங்கல் வின்னர்னு கேக்குறீங்க. ரெண்டுமே வின்னர் கிடையாது. ரெண்டுமே நிறைய லாஸ் ஆயிருக்கு. வீரசிம்ஹா ரெட்டி கலெக்ஷனை கேக்குறீங்க. 120 கோடி கிட்ட. ஏதாச்சும் ஒரு பெரிய மூவிக்கான பெரிய அப்டேட்டா ஒருத்தர் கேட்டிருக்காரு. டெய்லியுமே ஏதாச்சும் பெரிய அப்டேட் நான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். இந்த வீடியோல கூட சொல்லிருப்பேன். உடையில 1 நல்லா இருக்குமான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் அது பார்த்தது இல்ல. சோ எனக்கு தெரியல. ஆனா பார்ட் 2 நல்லா இருந்து ஹிட் ஆனதுனால தான் பார்ட் 2 எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். தங்கல் தான் அமெரிக்கானோட ஹையஸ்ட் கிராசிங் படமா? அதோட கலெக்ஷன் எவ்வளவுன்னு கேக்குறீங்க. அமெரிக்கானுக்கு மட்டும் இல்ல, இப்ப வரைக்குமே இந்தியால அதிகமா கலெக்ஷன் பண்ண படம் தங்கல் தான். 2000 கோடிக்கு மேல இதோட கலெக்ஷன். தமிழ் படம் 1, 2க்கான ரிவ்யூ, பட்ஜெட், கலெக்ஷனை கேக்குறீங்க. இதெல்லாம் சின்ன மூவிஸா இருக்கு. இதுக்கான பட்ஜெட் கலெக்ஷன் ரிப்போர்ட்லாம் இல்ல. ஆனா 2 ஹிட் தான். 2ம் நல்லா இருக்கும். ஆனா ஸ்லோவா போகும். ஷைத்தான் படம் எப்படி இருக்குன்னு கேக்குறீங்க. இந்த படம் நான் இன்னும் பார்க்கல. படம் தமிழ்லயும் வரல, சப்டைட்டில்ஸும் இல்லன்னு சொன்னாங்க. சோ அதனால பார்க்க போகல. ஆனா ரிப்போர்ட் நல்லா வந்திருக்கு. படம் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. இந்த படம் பத்தி இன்னொரு நியூஸ் ஒண்ணு போகுது. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இந்த படத்தை தமிழ்ல ரீமேக் பண்ண போறாங்களாம். அதுக்காக தான் படத்தை தமிழ்ல விடலையாம். பேன் இந்தியா பேன் வேர்ல்டுன்னு காலம் போய்கிட்டு இருக்கு. இப்ப வந்து ரீமேக்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவங்க தமிழ்ல டப் பண்ணி விட்டுருக்கலாம். ஏன்னா மாதவன் ஜோதிகா மூவிக்குள்ள இருக்காங்க. சோ அவங்கள பார்க்கவே நிறைய பேர் வந்திருப்பாங்க. வேஸ்டா அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டாங்க. நருட்டோ ஷிப்டன் தமிழ் ரிலீஸ் டேட்டை கேக்குறீங்க. எனக்கு கரெக்டா டேட் தெரியல. நிறைய பேர் மார்ச் 18ன்னு சொல்றாங்க. இன்னும் ஒரு சிலர் மார்ச் 16ன்னு சொல்றாங்க. ராஜமௌலி, சிவகார்த்திகேயன் வருமானு கேக்குறீங்க. அதுக்கு இப்போதைக்கு சான்ஸ் இல்ல. தமிழ் ஆடியன்ஸ் ஏன் சாம்பார்னு கூப்பிடுறாங்கன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. தமிழ் ஆடியன்ஸ்க்கும் தெலுங்கு ஆடியன்ஸ்க்கும் சண்டை வந்தா இந்த மாதிரி பேர்லாம் வச்சு சண்டை போடுவாங்க. ரீசெண்டா கூட நான் ஒன்னு பார்த்தேன். ஒருத்தன் பாகுபலி பிஜிஎம் போட்டு விட்டுட்டு இதுக்கு இணையான தமிழ் பிஜிஎம் காட்டுறா பாப்போன்னு ஒருத்தர் ஒரு ட்வீட் போட்டான். உடனே இங்க உள்ள ஆடியன்ஸ் எல்லாம் தமிழ்ல உள்ள நல்ல நல்ல பிஜிஎம்லாம் இருக்குல்ல, அதை எடுத்துட்டு போய் அங்க ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ட்வீட் போட்டு இந்த பிரச்சனை ஆரம்பிச்சான்ல, அவனோட நோக்கம் என்னன்னு யாருமே பார்க்கல. அவன் அந்த ட்வீட்டை போட்டதுக்கு காரணமே அந்த ட்வீட் மூலமா அவனுக்கு காசு வரும். இங்க உள்ள ஆடியன்ஸ் போய் சண்டை போட்டாங்கல்ல, அது மூலமா காசு இன்னும் அவனுக்கு அதிகமா தான் வரும். இது தெரியாம போய் சண்டை போடுறாங்க. அவன் நோக்கமே அதான். நம்ம பசங்க யாரும் இந்த தப்பு பண்ணிடாதீங்க. அதுக்கு தான் இவ்வளவு விளக்கமா சொல்றேன். தேரே இஷ்கிமன் என்னாச்சுன்னு கேக்குறீங்க. இதுக்கான ஷூட்டிங் இனிமே தான் ஸ்டார்ட் ஆகும். ரங்கோலி 2 வருமானு கேக்குறீங்க. அதுக்கு இப்போதைக்கு சான்ஸ் இல்ல. கரிகர வீரமல்லுவோட ரிலீஸ் டேட்டை கேக்குறீங்க. இதுக்கு டேட் என்ன சொல்லல. நான் சொல்லும் போது சொல்றேன். வீடியோ பேக்ரவுண்டை சேஞ்ச் பண்ண சொல்லி கேக்குறீங்க. நான் ரீசெண்டா மாத்தி தான் போடுறேன். வீடியோ இன்ட்ரோவுக்கு லியே பிஜிஎம் யூஸ் பண்ண சொல்லி ஒருத்தர் கேட்டிருக்காரு. நேத்து நான் சொன்னதே உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். நான் இதெல்லாம் யூஸ் பண்ண கூடாது, அதனாலதான் மாத்தினேன்.
நேத்து இன்னொரு சேனலை பத்தி சொல்லிருப்பேன். அதுக்கு எப்படி போறது நிறைய பேருக்கு தெரியல போல. அது எப்படின்னு கேட்டீங்க. அந்த சேனலோட பேரை வந்து நான் ஸ்கிரீன்ல போடுறேன். அண்ட் அந்த சேனலுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். டிஸ்கிரிப்ஷன் எப்படி போறதுன்னா, இப்போ நீங்க வீடியோ பாக்குறீங்கல்ல, இந்த வீடியோக்கான டைட்டிலை கிளிக் பண்ணா டிஸ்கிரிப்ஷன் ஓபன் ஆகும். அதுல அந்த சேனலுக்கான லிங்க் இருக்கும். யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா பண்ணுங்க. இந்த சேனலுக்கு எந்த பிரச்சனையும் வராத நம்பிக்கை இருக்கு. இருந்தாலும் அதையும் பண்ணி வைங்க. அண்ட் நிறைய ஆக்டர்ஸோட டாப் 10 கலெக்ஷனை கேட்டீங்க. அதெல்லாம் நான் எடுத்துட்டு சீக்கிரமே போடுறேன். இன்னைக்கு சாட்டர்டே ஷோ கேம் உண்டு. இது எந்த படத்துக்கான ஃப்ரேம்னு கண்டுபிடிங்க. போன டைம் ஈஸியா கண்டுபிடிச்சிட்டீங்க. இந்த டைம் ஈஸியா இருக்காதுன்னு நினைக்கிறேன். இது எத்தனை பேர் கண்டுபிடிக்கிறீங்கன்னு பார்ப்போம். இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல கொடுக்குறேன்.